இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வான்கோழி பிரியாணி பண்ணேன். லாஸ்ட் வீக் வான்கோழி கட் பண்ணப்போ பிரியாணி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பண்ணுறதுக்கு குக்கரில் வான்கோழி இறச்சி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சிடலாம். நல்லா வேக விடணும். ஒரு 10 விசில் போட்டு இறக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேனில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரம்பையில் இருந்து அதை சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தயிர் எல்லாத்தையும் ஒன்றுனா சேர்க்க நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறமா கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 3 மட்டும் சேர்த்து பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வேக வச்சு இறச்சியை சேர்க்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இறச்சி மட்டும்தான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம். இதுக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். முதல்ல இறச்சி வேக வச்சாப்ப எடுத்த தண்ணியாக சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி கூட சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1.5 கப் பாஸ்மதி அரிசி அதையும் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு தம் போடணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதுக்கு மேலே தூக்கி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துருக்கோம். அதனால சிம்ல வச்சா போதும். 20 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு இறக்குனதுக்கு அப்புறமா 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான வான்கோழி பிரியாணி ரெடி. இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். வேணா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.